சர்வாதிகார ஃபிரௌன் நல்லோர்களிடமிருந்து மட்டுமல்ல தீயோர்களிடமிருந்தும் நாம் சில படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் போன்ற தீங்குகளை நாம் செய்யக்கூடாது என்ற படிப்பினையை பெற வேண்டும். மது அருந்துவிட்டு சாலையில் அலங்கோலமாக படுத்திருப்பவனை பார்த்து இவன் போன்று நாம் ஆகிவிடக் கூடாது என்று படிப்பினை பெறுகிறோம். அவ்வாறே அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிற தீயோர்களை அவர்களின் செயல்பாடுகளை படித்து நாம் இவற்றிலிருந்து விலகி அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை பெறுகிறோம். குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் விரோதிகளின் முதன்மையானவன் என்று ஃபிரௌனை கூறலாம். இவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எதிரியாவான். இவனது பெயர் திருக்குர்ஆனில் 27 சூறாக்களில் மொத்தமாக 74 இடங்களில் இடம் பெற்றிருக்கிறது. இவ்வுலகில் அல்லாஹ்விற்கும் அவனது அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய உரிமைகளை மீறியவர்கள் மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகளை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு விதமான அநியாயங்களை செய்தோர் உள்ளார்கள். ஆனால் அகங்காரத்தின் காரணமாக தன்னையே இறைவன் என்று கூறுவதை முதலில் ஆரம்பித்தவன் ஃபிரௌன் தான். நான் தான் உங்களுடைய மாபெரும் இறைவன், ரப்புக்குமுல் அஅலா என்று அவர்களிடம் ஃபிரௌன் கூறினான். ஃபிரௌன் என்பது அவனது அசல் பெயர் அல்ல, வலீத் என்பதே அவனது பெயராகும். ஃபிரௌன் என்பது பண்டைய எகிப்து மிஸ்ரை ஆண்ட அரசர்களின் பெயராகும். இவர்களை பற்றிய குறிப்புகள் பழைய எகிப்திய வரலாற்று நூல்களிலும் மத நூல்களிலும் காணப்படுகின்றன. இவர்கள் ஒரு வகையான மகுடத்தை அணிந்திருந்தனர். அது இவர்கள் எகிப்தின் இரு பகுதிகளையும் ஆண்டதை குறிக்கும். ஃபிரௌன் என்ற சொல் பெரிய அரண்மனை அல்லது ஆட்சி செய்பவர் என்றும் பொருள்படும். இவ்வாறே முற்காலத்தில் பாரசீகத்தை ஆட்சி செய்தவர்கள் கிஸ்ரா என்றும், ரோமை ஆட்சி செய்தவர்கள் கைசர் என்றும், யமன் தேசத்தை ஆண்டவர்கள் துஃபா என்றும், அபிசீனிய ஆட்சியாளர்கள் நஜாஷி என்றும், நமது நாட்டில் அரசன் மன்னன் என்றும் பொது பெயர் கூறி அழைக்கப்பட்டனர். ஆட்சி செய்பவர்களின் கண்ணியம் கருதி அவர்கள் தங்களது பெயரில் அழைக்கப்படாமல் பதவியின் பெயரில் இவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். இவ்வுலகில் ஒருவன் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவனது வாழ்வின் கடைசி இழிவும் நஷ்டமும் தான் என்பதை அல்லாஹ் ஃபிரௌனின் வரலாற்றை கூறுவதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். அவனுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் ஏராளம். அதனால்தான் தன்னை இறைவனாகவே அவன் நினைத்து கொண்டான். இதுபோன்ற அக்கிரமக்காரர்கள் செய்யும் அநியாயங்களை இறைவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறானே என்று நாம் எண்ண தேவையில்லை. ஏனெனில் அக்கிரமக்காரர்களின் முடிவு பற்றி அல்லாஹ் தனது அருள்மறையில் وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ إِنَّمَا يُؤَخِّرُهُمْ لِيَوْمٍ تَشْخَصُ فِيهِ الْأَبْصَارُ. மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் என்று நபியே நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் குறைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளுக்காகத்தான் என்று தெளிவுபடுத்துகிறார். ஃபிரௌன் போன்ற தீயவர்கள் அழிக்கப்படுகிற போது அதற்காக யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறார். فَمَا بَكَتْ عَلَيْهِمُ السَّمَاءُ وَالْأَرْضُ وَمَا كَانُوا مُنظَرِينَ. ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை, தப்பித்துக் கொள்ள அவகாசமும் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை. ஃபிரௌன் தனது அதீத பெருமையின் காரணமாக நைல் நதியே எனது கீழ்தான் ஓடுகிறது என்று கூறினார். وَنَادَى فِرْعَوْنُ فِي قَوْمِهِ قَالَ يَا قَوْمِ أَلَيْسَ لِي مُلْكُ مِصْرَ وَهَٰذِهِ الْأَنْهَارُ تَجْرِي مِن تَحْتِي أَفَلَا تُبْصِرُونَ. மேலும் ஃபிரௌன் தன் சமூகத்தாரிடம் பறைசாற்றினான், என்னுடைய சமூகத்தாரே, இந்த மிஸ்ர் எகிப்தின் அரசாங்கம் என்னுடையதல்லவா? என் மாளிகையின் அடியில் ஓடிக்கொண்டிருக்கும்
நீல நதியின் இக்கால்வாய்களும் என் ஆட்சிக்கு உட்பட்டவை என்பதை பார்க்கவில்லையா? அவன் எதை கொண்டு பெருமை அடித்தானோ அந்த நதியிலேயே அவனை அல்லாஹ் மூழ்கடித்தான். எனது கால்களின் கீழ்தான் அது ஓடுகிறது என்று இருமாப்புடன் கூறியவனை அவனது தலைக்கு மேல் அதை ஓட வைத்து அழித்தான். ஒருவன் எதை கொண்டு இவ்வுலகில் பெருமை அடித்து திரிகிறானோ அல்லது குறை கூறி திரிகிறானோ அதை கொண்டே அல்லாஹ் அவனுக்கான தாழ்வையும் முடிவையும் கொண்டு வருகிறான். மேலும் ஃபிரௌனின் முடிவுரையை அவனது தீர்ப்பை கொண்டே எழுதினான். அல்லாஹ் ஒரு முறை அவனிடம், மனிதர்களை போன்ற உருவத்தில் வந்த மலக்குகள் எஜமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அநியாயம் செய்து வருகிற அடிமைக்கு என்ன தண்டனை கொடுப்பது பொருத்தமானது என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அப்படிப்பட்டவனுக்கான சரியான தண்டனை நைல் நதியில் அவனை மூழ்கடிப்பதுதான் என்று தீர்ப்பு கூறினான். அதன்படியே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அநியாயம் செய்து வந்த அடிமை ஃபிரௌன் அந்த தண்டனையே கொடுக்கப்பட்டான். நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது தன்னை காப்பாற்றும்படி கதறிய அவனிடம், இது உனக்கு நீயே கூறிய தீர்ப்புதான் என்று மலக்குகளால் சொல்லப்பட்டது. ஃபிரௌனிடமிருந்து தப்பிப்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்ற பனு இஸ்ராயேல்களின் எண்ணிக்கை மொத்தம் 6 லட்சம். முதலில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க எகிப்துக்கு வந்தபோது அவர்களது குடும்பத்தினர் 83 நபர்களாக மட்டுமே இருந்தனர். இப்போது அவர்கள் 6 லட்சங்களாக பெருகி நின்றனர். இவர்களை துரத்தி வந்த ஃபிரௌனின் படையினர் 13 லட்சம் பேராக இருந்தனர். பனு இஸ்ராயேல்கள் பதறினர். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று தைரியம் கூறினார்கள். فَلَمَّا تَرَاءَى الْجَمْعَانِ قَالَ أَصْحَابُ مُوسَى إِنَّا لَمُدْرَكُونَ قَالَ كَلَّا إِنَّ مَعِيَ رَبِّي سَيَهْدِينِ இவர்களுடத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது, நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறினார். அதற்கு மூசா, ஒரு காலம் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தவக்குல் இருந்தது, காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனிடம் ஆணவம் இருந்தது, அழிக்கப்பட்டார். எவ்வளவுதான் பலமுள்ளவனாக அறிவுள்ளவனாக ஒருவன் இருந்தாலும் அவனுக்கான அழிவு முடிவு வந்துவிட்டால் அவனுடைய பலமோ அறிவோ அப்போது வேலை செய்யாது, அவை தோல்வியும். தனக்கான எதிரியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டான் ஃபிரௌன். ஆனால் அவனுக்காக முடிவு செய்யப்பட்ட குழந்தையை, மூசா நபியை, அவன் தன் அரண்மனையிலேயே வைத்து வளர்த்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கைத்தடி முதற்கொண்டு பல அற்புதங்களை பார்த்தவன் ஃபிரௌன். அந்த அற்புதங்கள் தனக்கு எதிரானவை என்பதையும் விளங்கியவன். இப்போது கடல் பிளக்குதல் என்ற அற்புதம் நிகழ்ந்தபோது இதுவும் தனக்கு எதிரானதாக மாறிவிடுமோ என்பதை உணர மறந்துவிட்டான். அவனது அறிவோ பலமோ வேலை செய்ய மறுத்துவிட்டது. இந்நிகழ்வு பற்றி தஃப்சீர் இப்னு கஸீர் விவரிக்கிறது. ஃபிரௌனிடம் அடிமைப்பட்டு கிடந்த பனி இஸ்ராயேல் சமூகத்தை மீட்பதற்காக அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். அவர்களோடு எகிப்தை விட்டு வெளியேறிய பனி இஸ்ராயேல் சமூகத்தினர் குழந்தைகள் அல்லாமல் சுமார் 6 லட்சம் பேர். இவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து நிறைய நகைகளை இரவலாக வாங்கியிருந்தார்கள். அந்த நகைகளுடன் தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள். எனவே அவர்களை விரட்டி பிடிக்க ஃபிரௌனின் படைகள் துரத்தி கொண்டு வந்தனர். அதிகாலை நேரத்தில் பனு இஸ்ராயேல் சமூக மக்கள் கடற்கரையை அடைந்தனர். கடல் குறுக்கே வந்தவுடன், இனிமேல் நாங்கள் எப்படி ஃபிரௌனிடமிருந்து தப்பிக்க முடியும் என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டபோது, அல்லாஹ்வின் கட்டளை கிணங்க தங்களிடம் உள்ள கைத்தடியை கடல் நீரில் அடித்தார்கள். கடல் பிளந்து கடலுக்குள் 12 பாதைகள் உருவாகின. இருபுறமும் மலை போன்று கடல் நீர் விலகி அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்க அப்படியே நின்றது. கீழே இறங்கி நடந்து செல்லும் 12 பாதைகளிலும் சகதிகள் ஒட்டாத அளவுக்கு உடனடியாக அதை காய வைத்து வேகமாக நடப்பதற்கு தோதுவாக அல்லாஹ் ஆக்கி வைத்தார். ஒவ்வொரு பாதையிலும் பயணம் செய்பவர்கள் வேறு பாதையில் பயணம் செய்பவர்களை அவர்கள் நிம்மதியாக கடற்கரையை அடைகிறார்களா என்று பார்க்கும் அளவுக்கு ஒரு பாதைக்கும் மற்றொரு பாதைக்கும் இடையே ஜன்னல்களையும் அல்லாஹ் உருவாக்கினார். அவர்கள் இறங்கி நடந்து மற்றொரு கடற்கரையை அடைந்து
அவர்களில் கடைசி நபரும் கரையை அடையும் நேரம் ஃபிரௌனும் அவனது பட்டாளமும் அங்கு வந்தனர். அந்த காட்சியை பார்த்தவுடன் அங்கிருந்து திரும்பிச் செல்ல நினைத்தாலும் அவனை அழிக்கும்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் ஃபிரௌன் விதியை நோக்கி இழுக்கப்பட்டார். அப்போது அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண் குதிரையில் வருகை தந்தார்கள். ஃபிரௌன் பயணம் செய்தது ஆண் குதிரை. எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெண் குதிரையை முன்னே ஓட்டிச் செல்ல, அதை தொடர்ந்து ஃபிரௌன் பயணம் செய்த அந்த ஆண் குதிரையும் அதை விரட்டிச் சென்றது. ஃபிரௌனால் அவனது குதிரையை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிளந்து கிடந்த பாதை வழியாக ஃபிரௌனின் ஆண் குதிரை சென்றதை கண்டவுடன் அவனது பட்டாளத்தினர் பயணம் செய்த அத்தனை குதிரைகளும் அவற்றில் பயணம் செய்தவர்களும் அந்த பாதையில் உள்ளே புகுந்தனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தமது பெண் குதிரையை படையின் முன்னே செலுத்தியது போன்று வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையின் பின்னால் இருந்து அவர்களில் யாரும் தப்பிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். இறுதியாக படை நடுப்பகுதியை அடைந்தவுடன் பிளந்த கடல் மூடிக்கொண்டது. ஃபிரௌன் கடைசி நேரத்தில் தௌபா செய்தான். ஆனால் அவனது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லாஹ் ஃபிரௌனின் உடலை அன்று முதல் இன்று வரை பாதுகாத்து வைத்து பின்வரக்கூடிய மனிதர்களுக்கு அதை படிப்பினையாக ஆக்கினார். فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அவரிடம் கூறப்பட்டது. உனது உடலை நாம் பாதுகாப்போம் என்ற இறைவசனத்திற்கு ஏற்ப ஃபிரௌனின் உடல் கிபி 1898 கண்டுபிடிக்கப்பட்டு எகிப்து தலைநகர் கைரோவிற்கு கொண்டு வரப்பட்டு 1907 முதல் அரச சடலங்கள் வைக்கப்பட்டுள்ள மம்மிகளின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1920 அந்த உடலை ஆய்வு செய்த பிரான்ஸ் அறிஞர்கள் மற்ற சடலங்கள் பதப்படுத்தப்பட்டதன் காரணமாக நல்ல நிலையில் இருந்ததையும், ஃபிரௌனின் உடல் மட்டும் பதப்படுத்துதல் செய்யாமலேயே நல்ல நிலையில் இருந்ததையும் கண்டு வியந்தனர். இறுதியில் இது நீரில் மூழ்கி இறந்த ஃபிரௌனின் உடல்தான் என்று முடிவு செய்யப்பட்டது. மற்ற அரசு சடலங்கள் உருக்குலைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட போது ஃபிரௌனின் சடலம் மட்டும் உருக்குலையாமல் கண்டெடுக்கப்பட்டது. குர்ஆனின் கூற்றை உண்மைப்படுத்துவதாக அமைந்தது. அல்லாஹ் கூறுகிற இது போன்ற அத்தாட்சிகளை பார்த்துதான் மாரிஸ் ஃபுஹைல் போன்ற எத்தனையோ அறிஞர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். சர்வாதிகாரிகளின் முடிவு எப்போதும் கெட்டதாகவே அமையும். ஆணவம் என்றைக்கும் மனிதனை அழித்தே தீரும் என்ற பாடத்தை நாம் ஃபிரௌனின் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ்